உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 92:10, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். உங்களை தேவன் உயர்த்துவார், உங்கள் பெருமைகளை உயர்த்துவார். புது எண்ணெயால் உங்கள் மேலே அவர் அபிஷேகம் பண்ண போகிறாரு. உங்கள் தலையில் புது எண்ணெய் கொண்டு அவர் கொட்ட போகிறாருங்க. புதிய பெருமைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் ஒரு வடை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வடை அப்படியே காம்பின வாசனை. அந்த எண்ணெய் மோசமான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்காங்க. இப்போ புது எண்ணெய் இருந்தால் தான் ஒரு வடையே நல்லா இருக்கும்ல. நம்மளுக்கும் புது எண்ணெயே தேவன் கொடுக்குறாரு. சில தேங்காய் எண்ணெயெல்லாம் நம்ம வாங்கும்போது நீங்கள் புதுசாக தான் வாங்கியிருப்போம், ஆனால் அதை நீங்கள் ஊற்றி பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த காம்பின வாசனை அடிக்கும். கெட்டுப்போன வாசனை இல்லை, அது ரொம்ப பழசாயிடுச்சு. தேவன் நம்மளுக்கு நிறைய பெருமைகள் எந்த காலத்துலேயோ கொடுத்த பெருமைகள் தான் வச்சுருக்கீங்கல்ல. ஏதோ ஒரு காலத்தில், எங்கள் அம்மா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம். ராணி மாதிரி இருந்தேன், ராஜா மாதிரி இருந்தேன், அப்போ நல்லா இருந்தேங்க. இப்போ நான் இந்த டைமில் நல்லா இருந்தேங்க அப்படின்றீங்களா? இப்போத்துக்கும் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் தேவன் புதிய எண்ணெயை எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. உங்கள் தலையில் கொட்டுறதுக்காக புதிய எண்ணெயை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. புதிய பெருமைகளை கொண்டு அவர் உங்களை அலங்கரிக்க போகிறார். உங்களுடைய கொம்பை உயர்த்துகிறார், காண்டாமிருகத்தின் கொம்பு மாதிரி உயர்த்துகிறார். சரிங்களாங்க? பழைய எண்ணெய் கிடையாது, எப்பவுமோ உள்ள பெருமைகள் வேண்டாம், அது இல்லை. இப்போதைக்கு எதுவுமே இல்லைல்ல. தேவன் புதுசாக எடுத்துகிட்டு வராருங்க. உங்களுடைய பெருமைகள் உயர்த்தப்படும், புகழ் உள்ளவர்களாக மாறுவீங்க. உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். எந்த பெருமையும் இல்லாமல் நான் நின்றுட்டுருக்கேன் எப்படி சொல்கிறீங்களா? திடீரென்று உயர்வீங்க. ஏன்னா தேவன் புதிய பெருமைகளோடு வந்திருக்கார். அவர் உங்களுடைய பெருமைகளை உயர்த்துவேன் அப்படின்றாரு. நிறைய கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கேங்க, எல்லா இடத்துலையும் என் பேரை கெடுத்து வச்சுருக்கேன், அதனால் தேவன் உங்களை உயர்த்துவேன்னு சொல்கிறாங்க. ஐயோ, நான் அந்த காலத்தில் ராணி மாதிரி இருந்தேன், ராஜா மாதிரி இருந்தேன், இனிமவும் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா தேவன் புதிய எண்ணெயை கொண்டு வந்திருக்கார். என் பிள்ளைங்களுடைய பெருமைகளை உயர்த்துவேன், கொம்பை உயர்த்துவேன் அப்படின்னு தேவன் வந்திருக்காங்க. சரிங்களாங்க? ஐயோ, எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்கள் தாத்தா இருந்தாரே, அவர் காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த மாதிரி பெருமைகளை நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். இனிமேல் உங்களுக்காக ஒரு நல்ல பெருமை உள்ள வாழ்க்கை வரும். உங்களை நல்லா வச்சுக்கிறது மாதிரி ஆண்டவர் உயர்த்துவார். சரிங்களா? மோசமும் அப்படி தான் 40 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. அந்த நாட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க, இவன் ஒரு இளவரசன், முன்னொரு காலத்தில் ஒரு இளவரசன்ப்பா, அவ்வளோதான். அந்த டைமில் ஒன்றுமே இல்லை, ஒரு மேய்ப்பன் தான், ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். அந்த ஒரு பெருமை, பழைய பெருமை இருந்துச்சு. அந்த எண்ணெய் அப்படியே பழசாகி காம்பி போய் இருந்துச்சு. தேவன் என்ன பண்ணார், புது எண்ணெய் கொண்டு வந்தார். புதிய பெருமைகளை கொண்டு மோசேயை சந்தித்தார். மோசையை பார்த்து என்ன சொன்னார், முள்செடி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. மோசைக்கிட்ட என்ன சொன்னார், எகிப்துக்கு போ, நீதான் தலைவன்பா. இளவரசனுக்கு அடுத்த பதவி கொடுத்துட்றாரு. இளவரசனுக்கு அப்புறம் ராஜாவாகுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீ அடிமைகளுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் தலைவன். எகிப்து நாட்டு ராஜா கிட்ட நீ போய் பேசணும். பெரிய ஒரு பதவியை கொடுக்குறாரு. அவன் தலையில் புது எண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கிறார், கொட்டுகிறார். புதிய பெருமைகள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் நினச்சிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. மோசே அப்படி தானே நினச்சிருப்பான். 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டேன், அவ்வளோதான், ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டேன், நல்லா வாழ்ந்துட்டேன், அப்படி தானே நினச்சிருப்பான். தேவன் திரும்பவும் அவனை உயர்த்தினார். உங்களை திரும்பவும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களே, ஐயோ ஒரு காலத்தில் ஏங்குறீங்களே, அந்த திரும்பவும் கொண்டு வருவார். ஏன்னா புதிய எண்ணெய் கொண்டு உங்களை நிரப்புவார். செக்கில் ஆட்டின புதிய எண்ணெய், வாசம் நிறைந்த புதிய பெருமைகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காருங்க. சரிங்களா? இப்போ கூட இனிமேல் கூட நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம் உங்கள் வாழ்க்கையை நினச்சி. அது மாதிரி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்காரு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்காங்கப்பா. ராணி மாதிரி இருந்தாங்க, ராஜா மாதிரி இருந்தாங்க, அப்போ நல்லா இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவரே, இப்போ இந்த நிலைமையை நீங்கள் நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்க. புதிய எண்ணெய் கொண்டு வந்திருக்கீங்க. புதிய அபிஷேகத்தை உங்கள் பிள்ளைங்க தலையில் ஊற்றுறீங்க. பெருமைகளை ஊற்ற போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய பெருமைகள் உயர்த்தப்படும். உங்கள் பிள்ளைங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். நன்றி. புதிய பெருமைகளை கொடுக்குறீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாக்குவதாக. சாமி, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க சாமி. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முழிச்சபங்க எழும்பிதாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.